நெல்லை மாவட்டம் விக்கிரமசிங்கபுரத்தில் குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்குகள் நடமாட்டம் இருப்பதால் பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அழகிய நம்பி வழங்க கேட்கலாம். அழகிய நம்பி, வணக்கம். குடியிருப்பு பகுதியில வனவிலங்குகள் நடமாட்டத்தால பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க? வணக்கம் சரண்யா. நெல்லை மாவட்டம் பெரும்பான்மையான வனப்பகுதிகளை தன்னகத்தில் கொண்டுள்ளது. இந்த முதல் குறிப்பாக களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் அமைந்துள்ளது. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் அம்பாசமுத்திரம், பாபநாசம், கடையம் வனச்சரகங்களில் மலையடிவாரங்களில் அதிகமான கிராமங்கள் உள்ளன. இங்கு விவசாயம் முதன்மையான தொழிலாக உள்ளது. இந்நிலையில் வனவிலங்குகள் வனப்பகுதிகளில் இருந்து அவ்வப்போது வெளியேறி விளைநிலங்களில் பயிர்களை சேதப்படுத்துவதும், வீடுகளுக்குள் புகுந்து வளர்ப்பு விலங்குகளை தாக்கி கொள்வதுமாக இருந்து வருகிறது. வனவிலங்குகளின் தாக்கம் தொடர்ந்து நிரந்தரமாக இருந்த நிலையில் பல்வேறு வனத்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் விளைநிலங்களுக்குள்ளும் வந்து வண்ணம் உள்ளன. இந்நிலையில் பாபநாசம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட அணவன் குடியிருப்பு கிராமத்தில் கரடி ஒன்று ஒரு வீட்டின் தாங்கி தள்ளி உள்ளே நுழைய முயன்ற காட்சியை சமூக வலைதளங்களில் பரவியுள்ளது. இதையடுத்து அந்த பகுதி மக்கள் இரவு நேரத்தில் நடமாடுவதற்கு தெருக்களில் நடமாடுவதற்கு அச்சத்தில் உள்ளனர். இந்நிலையில் மேலும் மணி உட்பட்ட மலையடிவார கிராமத்தில் விளைநிலங்களில் புகுந்த யானை கூட்டம், சுமார் 20க்கும் மேற்பட்ட யானை கூட்டங்கள் 4 முதல் 5 ஏக்கர் பரப்பளவில் உள்ள நெல் பயிர்களை சேதப்படுத்தியுள்ளன. மேலும் அந்த பகுதியில் உள்ள தென்னை மரங்களையும் சாய்த்து பெரும் இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இதே நிலை இது கடந்த 1 மாத காலமாக நீடித்து வருவதால் கடையம் வனச்சரகத்துக்கு உட்பட்ட கரத்தப்பள்ளூர், பெத்தாம்பிள்ளை குடியிருப்பு, வடமனசமுத்திரம், பாபநாசம் வனச்சரகத்துக்கு உட்பட்ட அணவன்குடியிருப்பு, செட்டிமேடு, மணிமுத்தாறு, அம்பாசமுத்திரம் வனச்சரகத்துக்கு உட்பட்ட மணிமுத்தாறு உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள விவசாயிகள் தொடர்ந்து வனவிலங்குகளால் இழப்புகள் ஏற்பட்டு வருவதாக கூறி வருகின்றனர். வனத்துறை சார்பாக வன விலங்குகள் வெளியேறாமல் இருப்பதற்கு சில இடங்களில் மின் வேலியானது வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவை முறையாக பராமரிக்கப்படாததால் வனவிலங்குகள் எளிதாக வனப்பகுதியில் இருந்து வெளியேறி விளைநிலங்களிலும் குடியிருப்பு பகுதிகளுக்கும் நுழைந்து வருகின்றன. மேலும் சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடையம் வனச்சரக பகுதியில் மின்வேலியானது அமைக்கப்பட வேண்டியுள்ளது. அதையும் முழுமையாக முடித்து மின் வேலிகளை முறையாக பராமரித்து மேலும் வனவிலங்குகள் விளைநிலங்களுக்குள்ளும் குடியிருப்பு பகுதிகளுக்கும் வராமல் தடுக்க உரிய நடவடிக்கை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்களும் விவசாயிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த தடுப்பு நடவடிக்கைகளை வனத்துறை எடுக்கும் வரை தொடர்ந்து வனவிலங்குகளின் தாக்குதல்கள் இருக்கும் என்பது விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. சரண்யா, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அழகிய நம்பி.